எல்லாருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல பார்க்க போறது இலங்கை முறையில வெண்டைக்காய் பொரிச்ச புளிக்குழம்பு எப்படி செய்யறது தான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு அசைவ கறிக்கு இணையாக ரொம்ப சுவையா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப பொரிக்க வசதியான ஒரு சட்டியில எண்ணெய் மூழ்கி பொரிகிற அளவுக்கு விட்டுட்டு நல்லா எண்ணெய் சூடாகட்டும். இந்த வெண்டைக்காய் குழம்பு 200 கிராம் வெண்டைக்காயில செய்ய போகிறோம். இந்த வெண்டைக்காயை கழுவிட்டு நல்லா சுத்தமான பேப்பரோ அல்லது துணியோ வச்சு நல்லா துடைச்சி எடுத்துருங்க. இல்லைன்னு சொன்னால் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது எண்ணெய் தெறிக்க பார்க்கும். இது நல்லா பொரிஞ்சு முருகி வரணும். அது வரைக்கும் நல்லா பொரிச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த எண்ணெயில் முழுசும் போடலாம். அதனால் முழு வெண்டைக்காயும் இதிலே போட்டுடுறேன். போட்டுட்டு இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு இது பொரிஞ்சு வரணும், ஈரப்பட்டு இல்லாமல். இதில் பொரிகிற இந்த வெண்டைக்காயினுடைய டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த குழம்புல வெண்டைக்காய் பொரிஞ்சு கொண்டு இருக்கும்போது அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெண்டைக்காய் பொரிஞ்சதும் இப்போ வெண்டைக்காயை எண்ணெய் இழுக்கக்கூடிய மாதிரி ஒரு வெள்ளை பேப்பர் போட்ட தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வடித்து எடுத்துருங்க. இது பொரிகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 to 4 நிமிஷம் தான் பிடிக்கும். அவ்வளோ நேரமெல்லாம் பிடிக்காது உங்களுக்கு. இப்போ கறி வைக்கிற சட்டியை அடுப்பில் வச்சுட்டு இப்போ பொரிச்ச எண்ணெயிலிருந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துருங்க. இது நம்ம இப்போ தாளிக்க போகிற குழம்புக்கு. இப்போ தாளிக்கிறதுக்கு 3/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் கடுகும் ஒரு 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கூட வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதை இதில் போட்டுட்டு இந்த வெந்தயம் கடுகு சீரகம் கொஞ்சம் நேரம் வெடிக்கட்டும். ஒரு சின்ன வெங்காயம் இது போல் வெட்டி சேர்த்துக்கோங்க. பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 5 பூண்டு, அப்படி இல்லை சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 10 பூண்டு எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த அளத்துக்கு வெங்காயம் பூண்டு வதங்கின பிறகு இப்போ இதில் ஒரு தக்காளியை வெட்டி சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு நிமிஷம் இது போல் வதக்கிக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் கழித்து இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை தண்ணியில் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் இலங்கை யாழ்ப்பாணத்து கறி பவுடர், அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து இதை ஒரு விசை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தூள் எல்லாம் நல்லா இந்த புளியோட கரையட்டும். இப்போ குழம்பு கொதி வந்த பிறகு இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். இது நான் டின்னில், அதாவது தேங்காய் பால் அடைச்சி வர்ற டின் இருக்குல்ல, அதில் இருந்தால் நான் தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன். அது ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் தேவைன்னு சொன்னால் இப்போ தேங்காய் பவுடரில் கூட கிடைக்குது. இல்லை உங்களுக்கு தேங்காய் பால் புளிஞ்சு எடுக்க முடியுமென்னு சொன்னால் அப்படி கூட நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு முதல் பால் 2ஆம் பால் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு 7 இருந்து 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டுட்டு இந்த குழம்பு கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்கட்டும். குழம்பு 7 இருந்து 10 நிமிஷம் கொதித்ததும் இப்போ இதில் பொரிச்சு வச்சுருக்க வெண்டைக்காய் முழுவதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் இந்த பேப்பர் எடுத்துட்டு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோ வாசமாக இருக்குது. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டுருங்க. நெருப்பு மீடியமாகவே இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் உப்பு பார்க்க போகிறோம். உப்பு புளி எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. புளி போதும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறேன். இந்த புளி நான் நெல்லிக்காய் அளவு சைஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். சில புளிகள் அவ்வளோவா புளிக்காது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புளியை குழம்புக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் சீனி அல்லது இது மாதிரி கட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சீனி கட்டியிலும் கிடைக்கும், அல்லது உங்களுக்கு லூஸாகவும் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அது எதுக்காக சேர்க்குறோம்னு சொன்னால் இந்த குழம்புல இருக்கிற உப்பு காரம் புளி எல்லாம் அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ திருப்பி ஒருக்கா உப்பு பார்த்துட்டு ஓகே, இப்போ எல்லாமே கணக்காக இருக்குது. இப்போ கறியை நல்லா குறைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குறைச்சிடணும். 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் இந்த கறியில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பார்க்க டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா குறைஞ்ச நெருப்பில் குழம்பு வற்றி இருக்குது. இப்போ இந்த குழம்பு
உங்களுக்கு போதுமென்னு சொன்னால் நீங்கள் இப்படியே நிறுத்திடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வேணுமென்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் நெருப்பை கூட்டி விட்டிங்கன்னா திக்காயிரும். இப்போ இதை வந்து நாங்கள் நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டு ஆற வச்சிடலாம். அதுக்கு பிறகு பரிமாறிக்கொள்ளலாம். வாவ், இப்போ இந்த கறி எல்லாம் நம்ம சர்விங் பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இனிமேல் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சைவம் சமைக்கிற நேரத்தில் யாருமே அசைவத்தை பற்றி கதைக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். என்ன நண்பர்களே, குழம்பை பார்த்த உடனே நாவிலே சுவையரும்பு மலரக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான பொரிச்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறேன்னு இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு. God bless you.